படுகிறது. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இந்த ஸ்லோகம் பரமசிவனார் பார்வதி தேவிக்கு உபதேசித்தது. ராமன் 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 என்னும் திருநாமம் 1000 நாமங்களுக்கு சமம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயம் 1000 திருநாமங்கள் கொண்டது. அவ்வனைத்து நாமங்களுக்கும் சமமாய் முக்தியே நமக்கு நல்கும் ராமம் ராமநாமம். இவ்வுலகத்தில் போகிற உயிரை கூட தக்க வைத்துக் கொடுக்கும் ஸ்ரீராமநாமம். அந்த ராமநாமத்தை எப்போதும் தன் திருவாயில் ஓதிக்கொண்டிருப்பவர் ஹனுமான், மாருதி, ஆஞ்சநேயர். அவ்வாஞ்சநேயர் கிஷ்கிந்தையின் மலையில்தான் இருந்தார் என்பதில்லை. தற்போது மிகவும் ஜனசந்தடி நிறைந்த, எங்கும் கணிப்பொறிகள், மென்பொருள் என்கிற புதுமையான அலுவலகங்கள் அதத்தனி நிறைந்திருக்கும் பட்டணத்துக்கு நடுவே புதுப்பாக்கத்தில் வண்டலூரிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தூரம் திருப்போரூர் போகும் மார்க்கத்தில் மலைக்கு மேல் வீர ஆஞ்சநேய சுவாமி எழுந்தருளி உள்ளார். 108 படிகள் ஏறி போகிறோம். ராமநாமத்தையும் ஹனுமானின் திருநாமத்தையும் சொல்லிக்கொண்டே மேலே ஏறுகிறோம். அங்கே ஆஞ்சநேயர் எழுந்தருளி உள்ளார். ஆச்சரியமான மூலமூர்த்தி. வெற்றிலை மாலை, புஷ்ப அலங்காரம், சந்தனக்காப்பு, வெண்ணைக்காப்பு, நெற்றியில் துலங்கும் திருநாமம், உயர்ந்த நெஞ்சு, நேர்கொண்டு அனைவையும் அருள் பாலிக்கும் பார்வை, தூக்கிய கைகள், இவற்றோடே ஆஞ்சநேயர் மூலவர் தரிசனம் கொடுக்கிறார். அருகே உற்சவர் இடது கையில் கதையை ஏந்தி கொண்டு வலது கையால் அபயம் சாதித்து கொண்டு நம் அனைவருக்குமே பாதுகாவலராக உள்ளார். மூலமூர்த்தி ஆஞ்சநேயர், உற்சவர் ஆஞ்சநேயர் இருவரையும் தரிசித்துக் கொள்கிறோம். இத்திருக்கோயிலில் சித்திரங்கள் பல கண்ணை கவர்கின்றன. ஒரு பக்கத்தில் ஹனுமான் சிறு குழந்தையாக இருந்தபோது சூரியனையே ஒரு பழமாக நினைத்து அதை பிடித்து உண்பதற்காக ஆகாயத்தை நோக்கி தாவினார். பின்னால் தான் இந்திரனால் வஜ்ராயுதத்தால் அடிபட்டு கீழே விழுந்தார். தாடை வீங்கிற்று. ஹனுமான் என்னும் பெயர் பெற்றார். இதோ அசோக வனத்தையே தன் கதையால் அழித்தது. சேனாபதிகள், மந்திரிகளின் புதல்வர்கள் ஆகியவர்களை அழித்து இந்திரஜித்தால் கட்டப்பட்டு ராவணனை போய் கண்டார். அந்த காட்சி வரைபடமாக உள்ளது. தன் வாலில் நெருப்பு வைக்கப்பட அது கொண்டு இலங்கையே எரித்தார். மாருதியால் சுடுவித்தான்னு பாசுரம். அதே மாருதி ராமனால் ஏவப்பட்டு இக்கரையிலிருந்து அக்கறை செல்வதற்காக குரகடலை அடலம்பால் மருகை எய்து மலகட்டி மறுகரையை அதனால் ஏறி என்ன ஆழ்வாருடைய பாசுரம். ஸ்ரீராம ராம ராம என்று எழுதப்பட்ட கற்களை கடலில் மிதக்க விட்டார். நலன் நீலன் முதலானோர் தொட்டு கொடுக்க பாராங்கற்களெல்லாம் கடலில் மிதந்தன. சிலையினால் இலங்கசத்த தேவனே தேவனாவான், ஒருவில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்துலகங்கள் உய்ய செருவிலே அறக்கருகோனை சத்தனம் சேவகனார் என்கிற பாசுரங்களின்படி ஹனுமான் வழிநடத்த சேதுவின் பேலே ராமன் நடந்தான், அக்கறை அடைந்தான். அந்த சேதுபந்தனம் பண்ணும் காட்சி வரையப்பட்டுள்ளது. இப்படி பல வரைபடங்கள் ஹனுமானையே நமக்கு நினைவில் கொள்ள வைப்பவை. ராமநாமம் எப்போதும் ஒலிக்கிறது. புதுப்பாக்கம் மலை மேலிருக்கும் வீர ஆஞ்சநேயரை தரிசித்த திருப்தியோடே அவரிடத்தில் விடை பெற்றுக் கொள்ளுகிறோம்.
18வது சர்க்கத்தின் இறுதியில் உள்ளோம். வாலி தான் செய்த குற்றத்தை உணர்ந்தான், ஏற்றுக்கொண்டான். ராமா, உன்னிடத்தில் எந்த தவறும் இல்லை. உன்னிடத்தில் ஒரு வேண்டுகோள். நச்ச ஆத்மானம் அகம் சோச்சே நதாராம் நாபி பாந்தவான் யதா புத்திரம் குணஜேஷ்டம் அங்கதம் கனகாங்கதம். எனக்கு மற்ற யாரை பற்றிய கவனம் இல்லை. ஆனால் என் மகன் அங்கதன் சிறுவன், குணத்தால் தங்கத்தை போன்றவன். அவனை விட்டுவிடாதே ராமா, உன் தொண்டனாக ஏற்றுக்கொள். சுக்ரீவே சாங்கதே செய்வ விதத்ஸ்வம் அதிமுத்தமாம் கோப்தாச்ச சாஸ்தாச்ச காரியாகாரிய விதௌ ஸ்திதா. நீதான் அனைவரையும் காப்பவன், அனைவரையும் நியமிப்பவன். எந்த காரியத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று உன் மதி விகற்பத்தால், உன்னுடைய மதி யூகத்தால் நன்று முடித்து வைப்பவன். யாதே நரபதே விருத்தி பரதே லக்ஷ்மணே செய்யா சுக்ரீவோ நாவமன்னேத ததாவஸ்தாது மருகசி. அடுத்து தன் மதனியார் அண்ணியான தாரையை சுக்ரீவன் அவமதிக்காமல் பார்த்துக்கொள். நீதான் அவளுக்கும் ரக்ஷகன். சுக்ரீவேண சஹப்ராத்ரா துவந்தயுத்தம் உபாகதா இத்யுக்த்வா வானரோ ராமம் விரராம ஹரீஸ்வரா. இனி சண்டை இந்த குலத்தில் வேண்டாம், அனைவரும் சாந்தியோடே இருக்கட்டும் என்று வேண்டினான். அதோடு வாலி தன் பேச்சை முடித்து கொண்டான். ஆக வாலியே தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான். ராமன் சொன்ன பதில்களை அனைத்தும் சரி சரி என்று ஏற்றுக்கொண்டான். ஆகவே வாலி வதத்தின் போது ராமன் செய்தது சரியா தவறா என்று நாம் விசாரம் பண்ண தேவையில்லை. யார் பாதிக்கப்பட்டவனோ அந்த வாலியே உண்மையை எடுத்துரைத்து விட்டு ஒப்புக்கொண்டு ராமன் திருவடிகளையே பற்றினான். ராமன் கூறுகிறார், தியஜசோகஞ்ச மோகஞ்ச பயஞ்ச ஹிருதயே ஸ்திதம் त्वया विधानम हर्यग्र्य न शक्यम अतिवर्तितुम यथा त्वय्यंगदो नित्यं वर्तते वानरेश्वर तथा वर्तेत सुग्रीवे मयि चापि न संशयः. அங்கதனை நீ எப்படி நடத்தியிருப்பாயோ அதப்போல் நான் நடத்துவேன். நீ உன்னிடத்தில் எத்தனை நம்பிக்கை வைத்திருப்பாயோ அந்த நம்பிக்கையை சுக்ரீவனிடத்திலும் என்னிடத்திலும் வைக்கலாம். சதஸ்ய வாக்கியம் மதுரம் மகாத்மனः சமாஹிதம் தர்மபதானுவர்த்திதம் நிஷம்ய ராமஸ்ய ரணாபமர்தினः வசஸ்ஸு யுக்தம் நிஜகாத வானரः ஷராபிதப்தேன விசேதசாமய பிரபாஷிதஸ்துவம் யதஜானதா விபோ. ஹே விபோ ராமா, நான் தன்னுடைய அறியாமையினால், என்னுடைய சிறுபிள்ளைத்தனத்தால் உன்னிடத்தில் சில வார்த்தைகள் தவறாக பேசியிருக்கலாம். கேட்கக்கூடாத கேள்விகளை கேட்டேன். அறியாத்தனம், மன்னித்து விடுவாய். இதம் மகேந்திரோபம பீம விக்ரம பிரசாதிதஸ்துவம் க்ஷமமே ஹரீஸ்வர. என்னை மன்னித்து விடு, நீதான் உலகுக்கே தலைவன், அனைவரையும் ஆளக்கூடியவன் என்று வேணினான். இந்த உலகத்தை நீத்தான் இவ்வுடலையே துறந்து மீளாத லோகமான ஸ்வர்கபட்டணத்தை, அதாவது மீளாத லோகமென்னு வைகுந்தத்தை கூறுவார்கள். ஸ்வர்க்கம் மீளும் உலகம், வீரஸ்வர்க்கம்னு சொல்லுகிறோம். ஆரெல்லாம் வீரமரணம் அடைந்தார்களோ அவர்கள் ஸ்வர்க்கத்தை அடைகிறார்கள். மோட்சம் என்பது பரமபதம் ஸ்ரீ வைகுண்டம், அது மீளாத லோகம். புண்ணியம் செய்தவர்கள் அங்கு போவதில்லை. புண்ணியம் செய்தால் ஸ்வர்க்கம், பாபம் செய்தால் நரகம். புண்ணியம் பாபம் இரண்டையும் துறந்தால் முக்தி அடைகிறோம். மேலே இதே படலத்தை வாலிவதை படலமாக கம்பர் வெகு அழகாக வர்ணிக்கிறார். ராமன் சுக்ரீவனுக்காக கொடிப்பூ அணிவித்து அடையாளம் தெரியட்டும்ங்கிறதுக்காக மாலையோடு போக்குகிறான். மலைத்த போது இணைந்து இரவிசேய் ஐயன் மாடு அணுகி உலைந்த சிந்தையோடு உணங்கினன். வணங்கிட உள்ளம் குலைந்திடேல் உமை வேற்றுமை தெரிந்திலம் கொடிப்பூ மிளைந்து செல்க என விடுத்தனன் எதிர்த்தனன் மீண்டும். வாலிக்கும் முதல் சண்டை. சுக்ரீவன் சிறிது நேரம் போராடி அடிபட்டான். தாங்க மாட்டாமல் பயந்து ஓடி வந்தான். ராமன் இருந்த இடத்துக்கு வந்து கேட்டான், நானோ என்னுடைய குகையில் ஒளிந்திருந்தேன். ராமா, என்னை சண்டை போடச் சொல்லி அனுப்பினாய். இப்போது அடிபட்டு வந்தேன், ஏன் எனக்கு உதவ வராமல் போனாய்? ராமன் கூறினார், இருவருக்கும் வேறுபாடு காண்பான் இல்லை. அதற்குத்தான் இந்த புஷ்பமாலை அணிவிக்கிறேன், இது அணிந்து கொண்டு போ. சுக்ரீவனை வாலி மேலே தூக்கி அப்போது கொல்ல பார்க்க ராமன் அம்பெய்தார். எடுத்து பாரிடை எற்றுவன் பற்றி என்று இளவர் கடித்தலத்தினும் கழுத்தினும் தன் இரு கரங்கள் மடுத்து மீக்கொண்ட வாலி மேல் கோல் ஒன்று வாங்கி தொடுத்து நானொடு தோள் உறுத்து ராகவன் துறந்தான்.
சுக்ரீவனை வாலி கொல்லப்போன போது ராமன் சிறந்த அம்பை ஏவினான். அது வாயு வேகமாக போய் வாலியனுடைய நெஞ்சை பிளந்தது. கார் வான் வார் சுவை கதலியின் கனியனை கழிய சேரும் ஊசியின் சென்றது நின்றது என் செப்ப நீரும் நீர்தரு நெருப்பும் வன் காற்றும் கீழும் சார்வலி படைத்தவன் உரத்தை அப்பகழி பகழி அம்பு. அவ்வம்பு மலையை பிளக்கும், கடலையே வற்றடித்து விடும், ஆகாயத்தை கிழிக்கும். அந்த அம்பு போய் வாலியனுடைய நெஞ்சை தவிர்த்து தைத்தது. நான் அடிபட்டு கீழே விழுந்ததை வாலி நம்பவில்லை. என்னை எதிர்க்க ஒருத்தனுக்கு துணிவுண்டா? என் நெஞ்சை பிளப்பதற்கு ஒரு அஸ்திரம் உண்டா? தேவரோ என அயிர்க்கும் அத்தேவரி செயலுக்கு அவரோ அவருக்கு ஆற்றல் உண்டோ எனும். என்னை பிளந்தது தேவனா? எந்த தேவதைக்கும் என்னை அடிக்கும் துணிவு வராதே. அயலோர் யாவரோ என நகை செய்யும் ஒருவனே இறைவர் மூவருடும் ஒப்பான் செயல் ஆம் என மொழியும். வந்தது ஒருவேளை சிவனா அல்லது என்னை அடித்தது பிரமனா இந்திரனா? யார் அடித்திருப்பார்கள்? நேமிதான் கொலோ? ஒருவேளை விஷ்ணுவனுடைய சக்கராயுதமா? நீலகண் நெடுஞ்சூலம் ஆம் இது ஆம் கொலோ? ஒருவேளை பரமசிவனாருடைய திரிசூல ஆயுதமா? அன்று எனின் குன்று உருவு அயிலும் நாம இந்திரன் வஜ்ர படையும் அல்லது இந்திரன் கையில் இருக்கும் வஜ்ராயுதமா என நடுவன் போம் எனும் துணை போதுமோ யாது என புழுங்கும். இந்த அம்பு யார் விடுத்தது தெரியவில்லையே என்ன நினைத்த வாலி அதை அடையாளம் காண்பதற்காக தன் நெஞ்சிலிருந்து வெளியே பிடுங்கினான். அதில் ராமாங்கிற எழுத்துகள் எழுதப்பட்டிருப்பதை கண்டான். மும்மசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமநோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மசேர் நாமன் தன்னை கண்களில் தெரிய கண்டான். ராமநாமத்தை பார்த்தான். மும்மசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை, உலகத்துக்கெல்லாம் மூலமந்திரம், தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை, தன்னையே தன் அடியார்களுக்கு கொடுக்கிறானே, ராமநாமத்தின் மூலமே கொடுப்பான். இம்மையே எழுமநோய்க்கும் மருந்தினை, இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் மருந்தாய் இனி பிறக்க வேண்டிய தேவையில்லாமல் பிறவாமை என்னும் பேறு பெற்று கொடுக்கும் ராமநாமத்தை வாலி கண்டான். ராமனை பார்த்து இகழ்ந்தான். இல்லறம் துறந்த நம்பி எம்மனோர்க்காக தங்கள் வில்லறம் துறந்த வீரன் தோன்றனால், நீ இல்லறத்தை துறந்தாய்னு கேள்விப்பட்டேன், ஆனா எங்களுக்காக உன் வில்லறத்தையும் துறந்தாய்னு இப்பதான் தெரிந்து கொண்டேன். வில்லறம் மறைந்திருந்து போர் தொடுக்காமை, வில்லறத்தையும் துறந்தாய். சொல்லறம் துறந்திலால சூரியன் மரபும் தொல்லை நல்லறம் துறந்ததென்னா நகைவர நான் உட்கொண்டான். கேலி தோன்ற சிரித்தான் வாலி. நீ இதுவரை சொல்லறம் துறக்காத சூரியன் குலத்தில் தோன்றினாய். சொன்ன சொல் மாறமாட்டீர்கள், ஆனால் நல்லறம் துறந்தன ஏனோ? நல்ல அறத்தை போய் நீ துறக்கலாமா? உனக்கும் எனக்கும் சண்டையில்லையே. கண்ணுற்றான் வாலி. நீல கார்முகில் கமலம் பூத்து மண்ணுற்று வரிவில் ஏந்தி வருவதே போலும் மாலை புண்ணுற்றது அணைய சோரி பொறியொடும் பொடிப்ப நோக்கி எண்ணுற்றாயன் செய்தாய் என்று ஏசுவான் இயம்பலுற்றான். அப்போது ராமன் அங்கிருந்து நடந்து வந்தான். அவன் நடந்து வருவதை கண்ட வாலி நினைக்கிறான், நீல கார்முகில் கமலம் பூத்து, ஒரு கருநீல முகில் மேகம், அந்த மேகத்தில் 2 தாமரை பூக்கள் பூத்து மண்ணில் இறங்கி கையே வில் பிடித்து நடந்து வருகிறா போலே இருந்தது. 2 கண்கள் தாமரை, வாய் தாமரை, 2 திருவடி தாமரை, 2 திருக்கைகளும் தாமரை. இப்படி தாமரை காடு பூத்து ஒரு மழை மேகம் இறங்கி நடந்து வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி வந்தான். வாலி கேட்கிறான், வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே, நீ பரதன் முன் தோன்றினாயே, தீமதான் பிறரக் காத்து தான் செய்தால் தீங்கன் ராமோ, தூய்மையும் அன்றி நட்பும் தருமமும் தழுவி நின்றாய். ராமா, நீ போய் இப்படி செய்யலாமா? எதிர்பார்க்கவில்லை. உங்கள் மனுநீதி இப்படி சொல்லித்தா. இக்ஷ்வாகுகுலத்தில் நீ பிறந்தாய் அல்லையா? கோயில் தருமம் உங்கள் குல துதித்தோர்கட்கெல்லாம் ஓவியத்து எழுதவொண்ணா உருவத்தாய். உடமையன்றோ தர்மம்? அது மாறாமல் இருத்தல் உங்கள் குடும்பத்துக்கே உரித்தானதன்றோ? இவ்வளவு கோபத்தில், இவ்வளவு வருத்தத்தில், வலியில் வாலி பேசினாலும் ராமனை கூப்பிடுகிறான். ராமா, ஓவியத்து எழுதவொண்ணா உருவத்தாய். ஒரு சித்திரம் எழுதுபவன் ஓவியம் எழுத முற்பட்டால் உன்னுடைய உருவத்தை வடிக்க முடியாது. அத்தன் அழகனே. வலியில் இருப்பவன் பேசுவானா? ராமனிடத்தில் அழகு மெய், அதனால் கூப்பிட்டான். ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்தன பின்னை திகத்தன போலும் செய்கை. ராமா, நான் உண்மை அறிந்தேன்.
நீ ஏன் தெரியுமா மறைந்திருந்து என்னை கொன்றாய்? பல விடைகள் கொடுத்தாய், ஆனால் உண்மையான விடையை இப்போது நான் சொல்கிறேன் கேள் என்று வாலி பேசலுற்றான். காத்திருந்து பதிலை கேட்போம். தற்போது புதுப்பாக்கத்து வீர ஆஞ்சநேயரிடத்தில் விடை பெற்று புறப்படுவோம்.